ஹே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மா எப்படி வைக்கிறாங்கன்றது உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை மசாலா பார்த்துலாம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனியா, மல்லி சொல்லுவோம் இல்லையா, தனியா. அதுக்கப்புறம் அரை ஸ்பூனு மிளகு, ஒரு ஸ்பூனு சீரகம், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி. இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதே கடாயில் இன்னொரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, 2 தக்காளி, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா சேர்த்து நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த மசாலா நம்ம பேஸ்ட்டாக கறி குழம்புல சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் திக்காகவும் கிடைக்கும் நமக்கு குழம்பு. அதுக்காக தான் இந்த மசாலா ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த மசாலா ரெண்டுத்தையும் ஆற வச்சுட்டு சிக்கனை கழுவிடலாம். சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு 2-3 குறை வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் அதோட கவுச்சி ஸ்மெல்லாம் போகும். இப்போது சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு முதல்ல ட்ரை மசாலாவை அரைச்சி எடுத்துடலாம். ஏன்னா வெங்காய தக்காளி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரை மசாலா அரைக்க முடியாது. பார்த்திங்கன்னா கொரகொரப்பாக இல்லாமல் கொஞ்சம் பவுடராகவும் இல்லாமல் கொரகொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே ஜாரில் நான் பார்த்திங்கன்னா இப்போ வெங்காய தக்காளி வதக்கி வச்ச மசாலாவும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு குழம்பு ரெடி பண்ணிடலாம். வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. அப்போ தான் குழம்பு இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா சிக்கனுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை வதக்கிட்டு கூடவே தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துட்டு பூண்டு ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துக்க. அப்போ தான் அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி இருக்குன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் ஒட்டுக்காக போட்டு ஒன்றா நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் கூடவே மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, நம்ம கழுவும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கோம். அந்த குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு, அப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு ட்ரை மசாலா அரைச்சி இல்லையா, அதுவும் போட்டு நம்ம அந்த எண்ணெயிலே பெரட்டலாம். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அந்த எண்ணெயிலேயே சிக்கனை நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா வெங்காய தக்காளி விழுது, அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மிளகாய் அது மசாலா சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாய் ஒரு 2 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம ட்ரை மசாலாவில் காஷ்மீரி சில்லி போட்டிருக்கோம், மிளகெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் காரம் இருக்கும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மியாக மிளகாய் தூள் போட்டு நீங்கள் குழம்பு வச்சுங்க. அப்படியே இது எல்லாத்தையும் அந்த மசாலாலாம் எண்ணெயோட சிக்கனோடையோ கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்போ இல்லை கிரேவியோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு வேணும்னா ஒரு 2 சொம்பு அளவு தண்ணி சேர்த்துங்க. இல்லை கொஞ்சமாக தொக்கா கிரேவி மாதிரி வேணால் கம்மியாக தண்ணி சேர்த்துங்க. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 3 விசில் விடலாம். ஏன்னா சிக்கன் சீக்கிரம் வந்துடும், மட்டன்னா சீக்கிரம் வைக்காது. பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. இட்லிக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு